கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரியில் பிளானிங் அண்ட் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டு கீழே ஸ்டேட் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டில் பல்வேறு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்ட் பேசிஸில் ஸ்டேட் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ற ஃபங்க்ஷனை கீழே தான் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து புதுச்சேரி கவர்மெண்ட்டு கீழே வரக்கூடிய வேலைவாய்ப்பு. என்னென்ன பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீம் லீடர், இது வந்து ஓவரால் கோஆர்டினேஷனாக இருக்கட்டும் அல்லது மானிட்டரிங் எவாலுவேஷன் பேக்ரவுண்டில் பண்ணுறதுக்கான ஒரு பணியிடம். வேக்கன்சி வந்து ஒரு போஸ்ட் வந்து வேக்கன்சி இருக்குது. செக்டார் எக்ஸ்பர்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக் அண்ட் ஃபினான்ஸில் ஒரு வேக்கன்சியும் டெக்னாலஜி அண்ட் என்டர்பிரினர்ஷிப்பில் வந்து ஒரு வேக்கன்சியும் இருக்குது. அப்பர் ஏஜ் லிமிட்டில் வந்து இது ஆல்ரெடி நோட்டிஃபை பண்ண ஒரு ரெக்ரூட்மெண்ட், இதை வந்து ரீநோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதனால் 50 வயதுலேருந்து 62 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதாவது டீம் லீடர் பணியிடத்திற்கு. அதே செக்டர் எக்ஸ்பர்ட் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் 50 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? லாஸ்ட் டேட் தான் வந்து கட் ஆஃப் டேட். இந்த பணியிடங்கள் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, 2 வருடம் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கும். பியூர்லி கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கக்கூடிய பணியிடம். டீம் லீடர் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் 1,50,000 ரூபாய் வந்து பெர் மந்த் சேலரி. செக்டார் எக்ஸ்பர்ட்டை பொறுத்த வரைக்கும் 1,00,000 ரூபாய் வந்து பெர் மந்த் சேலரி. மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீம் லீடர் பணியிடத்திற்கு பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும். எனி டிசிப்ளினில் பிஜி டிகிரி முடித்திருந்தால் போதுமானது. சரிங்களா? பிஹெச்டியில் முடிச்சிருக்கிறாங்க, ரிசர்ச் பேப்பர் இல்லைனா ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பேப்பர் பப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். 10 வருடம் வந்து மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ ப்ராஜெக்ட்டு அல்லது ப்ரோக்ராமில் வந்து எவாலுவேஷன் பாலிசி இதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கான முன் அனுபவம் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். சரிங்களா? அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப்பாக இருக்கட்டும், ட்ரைனிங், அதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் மினிமம் 3 வருடம் சீனியர் மேனேஜ்மெண்ட் லெவலில் வந்து பணியாற்றிய அனுபவம் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு வந்து இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். கெப்பாசிட்டி பில்டிங்கில் அல்லது ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிஸ்டம் டெவலப்மெண்ட்டில், எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் வந்து பணிபுரிந்த அல்லது அது ரிலேட்டடான பேப்பர் பப்ளிகேஷன் பண்ணியிருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். முக்கியமாக வந்து இது நிதி ஆயோக் கீழே வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கறதுக்கான ஒரு கோஆர்டினேஷன் பண்ணி நீங்கள் பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸையும் நிதி ஆயோக்கையும் நீங்கள் வந்து லிங்க் பண்ணக்கூடிய ஒரு இன்டர்மீடியட் மாதிரி செயல்படக்கூடிய ஒரு பணியிடம். சரிங்களா? பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, அதே மாதிரி நிதி ஆயோக், அதே மாதிரி பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டு கூட இருக்கக்கூடிய வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸை கூட கோஆர்டினேட் பண்ணக்கூடிய ஒரு பணியிடமாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி யூனியன் டெரிட்டரி விஷன் 2047 அப்படின்ற விஷனுக்கு கீழேயும் சரி, சோஷியோ எக்கனாமிக் கோல்ஸாக இருக்கட்டும், செக்டாரல் டார்கெட்ஸு, இதெல்லாம் ரிலேட்டடாக அந்த பாண்டிச்சேரி டெவலப்மெண்ட்ஸுக்கும் ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸுக்கும், அதாவது 2 வருடம் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே ஃபர்தராக வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு பிக் ட்ரீம் ப்ராஜெக்ட்டுக்காக இருக்கக்கூடிய ஒரு பணியிடம் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பணியிடத்திற்கு பொறுத்த வரைக்கும் ரிப்போர்ட்ஸை டிராஃப்ட் பண்ணுறதா இருக்கட்டும், டீட்டெயிலாக ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ரிவ்யூ பண்ணுறதா இருக்கட்டும், கவர்மெண்ட் கூடயும் யூஎன் ஏஜென்சி, இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் கூட நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவங்க சப்மிட் பண்ணுற ரிப்போர்ட் பேஸ் பண்ணி நீங்கள் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து எப்படி வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அல்லது அதுலேருந்து டீட்டெயில்ஸ் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் வந்து உங்களுக்கு ஜாப் வந்து இருக்கும். சரிங்களா? செக்டார் எக்ஸ்பர்ட் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஃபினான்ஸ், இந்த பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸ்லேயோ காமர்ஸ்லேயோ ஃபினான்ஸ்லேயோ எம்பிஏ ஃபினான்ஸ்லேயோ மாஸ்டர் டிகிரி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? எம்பிஏ ஃபினான்ஸ் இல்லது இந்த பர்டிகுலர் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் ஃபினான்ஸில் மாஸ்டர் டிகிரி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஸ்ட்ராங் அனலிட்டிக்கல் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஸ்கில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு, முன் அனுபவம் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு மோர் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க டிசைரபிள். பிஹெச்டி முடிச்சிருக்கிறாங்க, இல்லைனா அனலிட்டிக்கல் சாஃப்ட்வேரில் எக்ஸல் வந்து முடிச்சிருக்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கும் இது வந்து ஆடட் அட்வான்டேஜ். அவங்கள மாதிரியான கேண்டிடேட்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். சரிங்களா? இவங்களுக்கும் ஆல்மோஸ்ட் வந்து ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய டீம் லீடர் கூட கோஆர்டினேட் பண்ணுறதும், அதாவது டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ரிப்போர்ட்ஸாக எடுக்கிறதும் அல்லது ரிப்போர்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸ்ட்ராட்டஜிஸ் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கலெக்ட் பண்ண டேட்டாஸை வந்து ரிசர்ச் அனலிட்டிக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு பணியிடம் தான் இது. சரிங்களா? அடுத்தது செக்டார் எக்ஸ்பர்ட்லேயே டெக்னாலஜி அண்ட் என்டர்பிரினர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும்
இன்ஜினியரிங்கில் எனி இன்ஜினியரிங்கில் மாஸ்டர் டிகிரி முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். எம்பிஏ முடித்த கேண்டிடேட், பிஜி டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் 2 இயர்ஸ் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். பிஹெச்டி முடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்டர்ன்ஷிப்போ பேப்பர் பப்ளிகேஷனோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இன்னும் வந்து ஆடட் அட்வான்டேஜ். மினிமம் 4 வருடம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மோர் சான்சஸ் டு கெட் தி ஜாப். சரிங்களா? அதே மாதிரி ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் அகடமிக் ஸ்கில்லிங்காக இருக்கட்டும், ஒரு ரிசர்ச்சை வந்து நீங்கள் ரிசர்ச்சை வந்து ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து உங்களுடைய முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும், உங்களுடைய முக்கியமான ரோலாக இருக்கும் இந்த ஜாபில். அது மட்டும் இல்லாமல் ரெனோடு இன்ஸ்டியூட் ஐஏஎம், சிஎஸ்ஐஆர், சிஆர்ஆர்ஐ இந்த மாதிரி அவங்கக்கிட்ட வந்து கொலாபரேட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸாக இருக்கணும். அதே மாதிரி அவங்க கூட கோஆர்டினேட் பண்ணி ஃபண்ட்ஸு வந்து அவங்ககிட்டேருந்து வாங்கி நீங்கள் வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டு கீழே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த ஃபண்டை வந்து நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி அந்த ஃபண்டிங் ஏஜென்சி என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து அவங்க ஃபண்டு கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? வேரியஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஸ்டேஜாக இருக்கட்டும், அல்லது இம்ப்ளிமெண்ட் பண்ண ப்ராஜெக்ட்ஸோடைய அவுட்கம்மை வந்து நீங்கள் அந்த ஃபண்டிங் ஏஜென்சிக்கு ரிப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஒர்க்காக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி முக்கியமானது வந்து இந்த எல்லா ஜாபுமே வந்து நிதி ஆயோக் கூட கோஆர்டினேட் பண்ணக்கூடிய ஒரு பணியிடங்கள். சரிங்களா? முக்கியமாக வந்து வெர்பல் அண்ட் ரிட்டன் வந்து இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜ், அதாவது தமிழ், பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் தமிழ், மலையாளம் தெரிந்த கேண்டிடேட்ஸாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. டீம் லீடரை பொறுத்த வரைக்கும் 100 மார்க் வெயிட்டேஜில் 60% மார்க் வந்து அவங்களுடைய மாஸ்டர் டிகிரியில் எவ்வளோ எடுத்திருக்காங்களோ 60% வந்து எடுத்துப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸுக்கு 20% வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. பர்சனல் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கு 20%. சரிங்களா? செக்டர் எக்ஸ்பர்ட்டை பொறுத்த வரைக்கும் 100%, 100 மார்க்ஸில் வந்து மாஸ்டர் டிகிரிக்கு 60%, எக்ஸ்பீரியன்ஸுக்கு 10%, இன்டர்வியூவில் 30% இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் recruitment.py.gov.in வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 1/12/2025 டிசம்பர் 1ஆம் தேதி தான் அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள். சரிங்களா? அப்ளை பண்ணும்பொழுது ஒரே சிங்கிள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுங்கள். மல்டிபிள் அப்ளிகேஷன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் கேன்சல் பண்ணிடுவாங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய எலிஜிபிலிட்டியாக இருக்கட்டும் எல்லாத்தையும் ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறது நல்லது. ஃபோட்டோ, சிக்னேச்சர் இதை வந்து சிங்கிள் இமேஜாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், அல்லது ஃபோட்டோ தனியாகவும் சிக்னேச்சரை தனியாகவும் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். அதே மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. மொபைல் நம்பர், மெயில் ஐடி இதுக்கெல்லாம் வந்து ஓடிபிஸ், பாஸ்வேர்ட்ஸ் இது எல்லாமே, யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இது எல்லாமே ஷேர் ஆகும். அதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக சேவ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஃபர்தராக இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் அந்த மொபைல் நம்பர், அந்த மெயில் ஐடியை யூஸ் பண்ணணும், ஆக்டிவாக வச்சுருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து இந்த பணியிடத்திற்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஹை சேல்ரி இருக்கக்கூடிய ஒரு பணியிடங்கள் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டு தான் அவங்களுக்கு தான் வந்து ரொம்ப இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பணியிடம். அதுவும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பணியிடங்கள். சரிங்களா? இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் அதற்கான ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. தி டைரக்ட் அட்ரஸ் வந்து தி டைரக்டர் பிளானிங் அண்ட் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட், 505 காமராஜ் சாலை, சாரம், புதுச்சேரி 605013. ஃபோன் நம்பரை பொறுத்த வரைக்கும் 0413224807. இன்னும் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் கிளாரிஃபை பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா?